ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நான் சுண்டல் குருமா வச்சேன். அது பூரி செஞ்சேன். பூரிக்கு சுண்டல் குருமா வச்சேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த பூரி சின்ன சின்ன பூரியாக செஞ்சேன். கிட்ஸுக்கு செஞ்சங்காட்டியும் சின்ன சின்னதாக செஞ்சேன். நல்லா பஃப்னு வந்திருக்கு. இதோட இந்த குருமாவோட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நிலானி நூடுல்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் கேட்டா. அவள் 3 வெரைட்டி வாங்கிட்டு வந்துருக்குறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளே செய்கிறேன்னு சொன்னா. ஓகே அவளே செய்ய சொன்னேன். அவளே செஞ்சுட்டு டேஸ்ட் பார்க்க சொல்லி கொண்டு வந்து கொடுத்தா. இது ஒரு ஃப்ளேவரு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கலாம் அது. அதனால் இந்த ஃப்ளேவரும் வாங்கிட்டு வந்துருக்குறா அவள். ஓகே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வேறு ஃப்ளேவர் நூடுல்ஸ் அவங்க செஞ்சு சாப்பிட்டாங்க. எனக்கு தெரில எப்படி இருக்குதுன்னு. ஓகே இல்லை எக்கெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பார்க்குறக்கே செம்மையாக இருக்கிற மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வெளியே கிளம்பி போனோம். வெளியே நல்லா பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சனால எல்லா மரத்துலேயும் அப்படியே இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிக்குது. இந்த மரத்தில் பூ நல்லாவே பூத்துருச்சு. பூத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதில் பாதி பூ இந்த மரத்துலேருந்து கொட்டிருச்சு. இந்த பூவெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம்தான் இந்த மரத்தில் இலையெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நிலானி அங்கே இங்கே கொஞ்சம் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதனால அவள் மேலே பிடிச்சி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறா. எனக்கு எவ்வளோ தொங்க முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. இதுலேருந்து இதுக்கு அடுத்த லெவலில் ஒன்று இருக்குது, அதை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பா கொஞ்சம் நேரம். இங்கே ஈவினிங் டைமில் சம்மர்லலாம் கொஞ்சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பாங்க. நாங்கள் இங்கே அவ்வளோக்கு வரமாட்டோம். இங்கே இது வேலை தொங்குறது அந்த மாதிரி சின்ன சின்னதாக 2 3 தான் வச்சுருக்கு. அதனால் நாங்கள் இங்கே வரமாட்டோம். நாங்கள் வேறு பக்கம் போவோம். அங்கே கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் நிறையா பண்ணுற மாதிரி ஜிம்மில் இருக்கிற மாதிரியே நிறையா வச்சுருப்பாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்லாம். அதனால நாங்கள் அங்கே போவோம். இந்த 2 பக்கம் மரம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தான் லைட்டாக பூ வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சு. இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. பூ எல்லாமே இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லாமே காய்ச்சி கிடந்துச்சு. இப்போ மழை வருது. அதனால் மழை வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா எல்லாம் பூக்க ஆரம்பிக்குது. இந்த ஒயிட் கலர் பூவு, அதுக்கப்புறம் ரெட்டு, அது மாதிரி இது ஃபுல்லாகவே ஓரத்தில் வச்சுருக்காங்க. இது எல்லோ கலர் அப்படியே ரோட்டு ஓரத்தில் வச்சுருக்காங்க. ரெட்டு அந்த சைடு கொஞ்சம் தள்ளி போனால் ரெட்டு இருக்குது. ரெட் கலர் பூவு, இது எல்லோ கலரு. பார்க்கறக்கே செம்மையாக இருக்குது இது. இன்னும் கொஞ்சம் நல்லா பூத்து ஃபுல்லாக கவர் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க நிறைய பேர். நல்லா இருக்குப்பா. அதுக்கப்புறம் இந்த செடி பார்க்கறக்கு இந்த பூ ரோஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த செடி என்ன செடின்னு தெரில, அழகுக்கு தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஃபுல்லாகவே நல்லா பூ பூக்கும். எல்லாமே பார்த்தா ரோஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரோஸ் கிடையாது. அந்த பெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப திக்னஸாக தான் இருக்கும். சீக்கிரத்தில் காயாது. அந்த மாதிரி செடி இது. இங்கே மரம் வச்சுருக்காங்க, சின்ன மரமாக. அங்கங்கே அழகுக்கு மரம் வச்சுருக்காங்க. பின்னாடி எல்லாமே இன்னும் காஞ்சி தான் இருக்குது. இனிமேல் தான் எல்லாம் மழை வந்தோணும் அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே பூக்க ஆரம்பிக்கும். நிலானே அங்கே நின்றுட்டுருக்குறா. அவளுக்கு கிக் ஸ்கூட்டரை வச்சுட்டு அங்கே நின்றுட்டுருக்கா. இந்த மரம் பாருங்கள், இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது செரி பிளாசம். இப்போ தான் அப்படியே லைட்டாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு சில மரம் முன்னாடியே பூத்துருது. பூத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தான் சில மரமெல்லாம் பூக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் இங்கே பார்க்குக்கு வந்தோம். இதில் கிட்ஸ் விளையாடுற பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. இங்கே கிண்டர் கார்டன் இருக்குது. அங்கே நிறையா பிள்ளைங்கெல்லாம் படிச்சுட்ருக்காங்க, சின்ன குழந்தைங்களாம். அவங்க இங்கே தான் விளையாடுவாங்க. இது ஸ்கூலுக்குள்ளே உள்ளது இந்த பார்க்கு. இங்கே தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் அங்கே விளையாடலாம் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் சரி அதனால் விளையாண்டு ரொம்ப தர்ஸ்டி ஆயிடுச்சு. அதனால் பக்கத்தில் போயிட்டு ஒரு ஷாப்பில் போயிட்டு நாங்கள் இந்த ஜூஸ் வாங்கிட்டு வந்தோம். இது ஆலிவேரா ஜூஸு. குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். உள்ளே சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். ஓகே அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். எல்லாம் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரக்கோலி கொஞ்சம் எண்ணெயில் ஆலிவ் ஆயிலில் லைட்டாக வதக்கி வச்சேன்.
அது ஒரு பவுல்லையும் அதே ப்ரக்கோலியும் வந்துட்டு க்ரீமியாகவும் ஒரு பக்கம் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் யோகர்ட்டு, அதுக்கப்புறம் கிம்ச்சி, எக் ரைஸு இதெல்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹெல்தி ஃபுட்டு எல்லாமே. நான் வந்துட்டு யோகர்ட்டில் வந்து பீட்ரூட்டை வேக வச்சு அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால அது வந்துட்டு நல்ல பிங்க் கலரில் இருக்குது. ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்தோன்னும் நிலானி வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாள் வீட்டில். அது வந்துட்டு ஏதோ ஒரு டாபிக் பேசு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவன் வந்துட்டு கொரியா, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுற மாதிரி பேசியிருப்பா. அதில் அவளுக்கு தெரிஞ்சுட்டு அவள் பேசியிருக்கா. நிறையா விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பா அவள். இருந்தாலுமே அவள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருப்பா. ஸோ இந்த வயசில் வந்துட்டு அவன் இந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அதனால் வந்துட்டு டெய்லியுமே வந்து அவளுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அதுவும் இல்லாமல் டெய்லியும் வந்துட்டு ஒரு 5 வொக்காபுலரிஸ் வந்துட்டு அவள் வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாள். இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், see you.